வெல்கம் டு சடுகுடு வ்ளாக்ஸ். என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பழைய காலத்துல கழுத்தை வெட்டுற மாதிரி ஆடு பலி கொடுக்குறாங்க. ஆடு இல்ல மனுஷங்களை பலி கொடுக்குற மாதிரி அந்த மனுஷனுக்கு இருக்கா? சரி, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி தீக்காட்சி தான் எங்க வந்து மால் எக்ஸ்பிரஸ் அவென்யூ சென்னையில் இருக்கு. திடீர்னு என்னடா சென்னையில் வந்து நிற்கிறான் அப்படின்னு கழிச்சிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வேலூர்ல இருந்து இங்க இறங்கிட்டோம். ஃப்ரெஷ்ஷா இறங்கி சில பல நாள் ஆகின்றது. அமைச்சரே கூறுங்கள். என்னத்தை கூறுறது, பல வேலைகள் பல கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சரி இன்னைக்காச்சும் வீடியோ எடுப்பான்னு சொல்லி வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 வீக்காவது வீடியோ எடுக்கல. என்ன செய்யறேன்னு தெரியல. சரி நம்ம ஒரு ரவுண்ட்ஸை போடும் இங்கே உள்ள மால்களுக்கு அப்படின்ட்டு யோசிச்சேன். அப்போ முக்கியமான ஒரு விஷயம் இதுதான், 2 பேரும் துருவிக்கிற மாதிரி ஸ்டைலா வெட்டலான்னு ட்ரை பண்ணேன். ஆனா வரல, அதுலாம் அடிக்கல. பைசன் துருவிக்கிற மாதிரி செய்யலாம் பார்த்தா அது அவருக்கு அழகா இருக்கு, நம்மளுக்கு இல்ல. சேது விக்ரம் மாதிரி கூட சேது விக்ரம் தான். நீ இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே? ஃபர்ஸ்ட் வெட்டிட்டு வந்தே இப்படிதான் அப்படி கூட இல்லடா அப்படின்னு திட்டாங்க ஃபேன்ஸ் கொந்தளிப்பாங்க. எழுதல. ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து மால்ல என்னென்ன ஃபன் பண்ண போறோம் அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போறோம். ஸோ வந்து ஆமா வந்து எங்க போலான்னு தெரியல, எல்லா கடையா இருக்கு. எல்லாமே கடை தான். நம்ம வாங்குற அளவு கடை தான் இல்ல, நம்ம கிட்ட பட்ஜெட் தான் இல்ல. பட்ஜெட் தான் இல்ல, காசே இல்ல. நோ பட்ஜெட் இல்ல, வெளியே சொல்லக்கூடாது. நோ பட்ஜெட் இல்ல, நோ பட்ஜெட். சரி சரி, அதான் கம்பெனி சீக்கிரம் வெளியே சொல்லாது. அதான் கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, பயமுறா. இங்க நம்மளால ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவு விஷயங்கள்னா சாப்பாடு, மற்றது வந்து சாப்பாடு மட்டும். ஃபன் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி அதுவும் 1500 எல்லாம் ஜோடியெல்லாம் தெரியுறாங்க. வைத்தறிச்சலா இருக்கு அமைச்சரே. அமைச்சரே என்னடா அது கூறுங்கள். அங்க நிலவும் என்ன இது சன் டிவில இருந்து சுகுமார். அரே தீவானோ முझे पहचानो कहां से आया. பெரிய கேப் சிங்கர் உடம்பு போட்டு வந்திருக்காரு பாரு. கருப்பு தொப்பி கருப்பு பாட்டு யூனிஃபார்மாடா? அது இல்ல, இங்க வந்த 2 விஷயத்த நான் வாரு. ஒன்று சைட் அடிக்கும், இன்னும் வந்து அவங்க சைட் அடிக்க மட்டும் இல்ல, 2மே சைட் அடிக்கும். ஒன்னு சைட் அடிக்க, 2வது ஆப்ஷன் ஃபாலோ பண்றது. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. அங்க கூட பேட்மிண்டன் தான் போகுது, லேடிஸ் பேட்மிண்டன் இல்ல, பேட்மிண்டன் டேபிள் டென்னிஸ். மென்ஸ் பேட்மிண்டன் தான். போகுது. அதை விட இப்போ நாங்க வந்து இங்க எங்களோட ஃபேவரட் கடை அப்படின்னு எல்லா 80 ரூபாய்க்கு 2 பேகரா. வெஜ் பர்கர் 2 80 ரூபாய்டா. 79 ரூபா கிறிஸ்பி வெஜ். 80 ரூபாய் எருமை கிறிஸ்பி வெஜ். டெக்கலான் அண்ணா கடை இருக்கு. நீ இந்த டிஜி மாதிரி தலை தொப்பி போட்டிருக்கபடியா என்னால இது இந்த கடையோ இந்த ஸ்போர்ட்ஸ் அதுகள். ஆமா இல்ல, நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நம்ம சம்பந்தப்படுத்தி. கீழே ஒரு அண்ணா இருக்காரு விசில வச்சுக்கிட்டு, யாராவது தப்பா ஏதாவது ஏறி இறங்குனா விசில் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அடியில அந்த ஏறக்கூடாது இறங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நிறைய இருக்கு. அந்த இதுல ட்ரெயின்ல ரயில்வே ஸ்டேஷன்ல நாங்க வந்திருக்கிறது என்ன கடை? இந்த கடைக்கு பேரு அம்லேஸ் டாய்ஸ். ஸோ இங்க வந்து அம்லேஸ் டாய் ஷாப்னு ஒரு டாய் ஷாப் வந்திருக்கோம். ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்போம், வாடாங்க அவசர கொடுக்க உள்ள போய் ஏதோ பார்த்துட்டு இருக்கு. நினைக்குது டேய் எருமை பிரதர், என்ன பாக்குறீங்க? வேட்டையாட போறோமா? நம்ம சும்மா பார்க்கலாம். வேட்டையாடு விளையாடு. இந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு கிழக்கில விடிவி கணேசா வெண் தண்ணி இருக்காடு. இல்ல அது கௌதம், அது வெண்ணி தண்ணி வருவாடா. வீட்டு தண்ணி வருவாயா அண்ணா? நீ இது இந்த யார் ஓகே தானே? ஆமா, இது எவ்வளோ? 4599 only 4599 only. 15000 வரும்ல?
நம்மளுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு. பாக்ஸிங் இது என்ன தேவையான ஐட்டமா? நம்ம இது கிக்ஸ் பாக்ஸிங் சும்மா வீட்டுல வெட்டியா இருந்து விளையாடுறதுக்கு. நீ குத்துனா அது வெடிச்சிருந்தா உன் அளவு ஸ்ட்ராங். ஆக்சுவலி எல்லாத்தையும் செக்கஸ் வாங்கிட்டு போவோம். லெகோவின் பெரிய பொம்மை ஒன்று இங்கே இருக்கிறது. அதெல்லாம் தெரியாது. டேய் இதை விளையாடுவேன். இதை தாண்டா நான் கிட்ஸ் கேலரியில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். விளையாட காட்டுறீங்களே கிட்ஸ் கேலரி மீன் வாய். இதை தாண்டா நான் கிட்ஸ் கேலரியில இருந்து கேட்டிருக்கேன். வாங்கடா விளையாடுவோம். வாங்கடா மீன் வாய். நாளாவது வாங்குவீங்களா? இதைத்தான் வாங்கிட்டு போகணும்னு கேட்டேன். ஆனா உண்மையிலே கஷ்டமான கேம் தான். இந்த பத்தியா இப்படி வாய்க்குள்ள விட்டு பிடிக்கணும். இதுதான் கேம். மாஸ் ப்ரோ நீ மாசு ப்ரோ நீ மாச ப்ரோவா? ஆசம்மா. நல்ல கேம் தான் இது. 2 பேர் விளையாடலாம் பண்ணா. படியெல்லாம் இருக்கு. ஆஹா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஈஸி கேம்னு எதோ வேணா சொன்னா வாங்க சொல்லும்போது நீ தானே இது கார் ரேஸ் போடாம. எஸ் என்னடா வேலை செய்யணும். இது வேலை செய்யுது. அப்ப இது வேலை செய்யாது. இது செம்மையா இருக்கு. ஆனா ஸ்பீட் இல்ல. ஸ்பீடாடா வந்து சின்ன வயசுல இருந்து எல்லா பாய்ஸோட கனவும் ரிமோட் கார் வாங்கி இந்த மாதிரி ஒரு செட்டப்ல ஓடணுங்கிறது. எனக்கு எல்லாம் ரேஸ் ட்ராக் வச்சு ஓடணும்னு ஆசை. F1 காரன். F1 படத்துக்கு அப்புறம் இன்னும் வெறியாயிடுச்சு. அதுல அஜித் கூட விடாம இதை பார்த்தா எந்த படத்துல இருந்த காரணமே இருக்குடா. அந்த நான் கார்ஸ்ல ஒருத்தவன் இல்ல இல்ல எனக்கு இதை பார்த்தா என்ன படம் ஞாபகம் வரும்னா ஜில் ஜங் ஜக் தான் ஞாபகம் வரும். கார் படம் பார்த்தாலே. ஆனா இது அவ்வளோ இதா ஸ்பீடா இல்லப்பா. ஸ்பீடாடா முக்கியம். இது ஆப்டிமஸ் பிரைமா? இந்த காரை பார்த்தாலே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒருத்தன் பேட்மேனையும் அவெஞ்சர்ஸையும் ஒரே கம்யூனிட்டி அவன் தான் இப்ப கேமராமேனை நான் பனிஷன் கொடுத்து மாத்திட்டேன். அதையாச்சும் அவன் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு. பேட்மேனுக்கு அவெஞ்சர்ஸ் விட்றா. ஆனா இந்த ரிமோட் வச்சுக்கிறதுல ஒரு கனவு நான் இப்பயுமே பிரைஸ் ஜாஸ்தி. ஆமா இப்பயுமே பிரைஸ் ஜாஸ்தி தான். அந்த காலத்துல இருந்து வாங்கி தர மாட்டாங்க. எனக்கு இந்த சின்ன வயசுல அந்த எலக்ட்ரிக் கார்னு தெரியுமா? ஆக்சிலேட்டர் பிடிச்சா ஓடும். அந்த கார்லாம் ஓடாது. ஆனா இப்ப சசிக்கு வாங்கி கொடுத்த பார்க்க எனக்கே பொறாமையா இருக்கும். நம்மளால ஓட முடியல. ஆனா அதுக்கு ஒரு ரிமோட் வரும். அதனால நம்ம அதை வச்சு ஓட்டிட்டு சுத்தப்படியா சுத்தது ஒண்ணும் இல்ல. டேய் மினி ட்ரோனா எழுத்து விட்டுறாதா? எங்க போனாலும் கிட்ஸ்லயே அடே எங்க போனாலும் நம்மளுக்கு இதுதான். How much? லகோட பைக் கலெக்ஷன்லாம் இருக்குதுங்க. How much? கெமலியோடா இது பாரு எவ்வளோ. BMW கவாசாக்கி நிஞ்சா ஆனா அதுல விளக்கமா போட்டிருக்கு 4+ CS மட்டும்தான். நம்ம அதை வாங்கி சிவத்துல வச்சிருவோம். சிவத்துலயா இது வெறும் இது ஓட்டலாம்டா இந்த காரை. இதுதானே அந்த தேய்ச்சி வச்சு ஓடுவாங்க. காலால கல்லிக்க இங்க மெடல் இருக்காது. இந்த கார் இந்த கார் தான். இதேதான். இது உள்ள ஆக்சிலேட்டர்லாம் இருக்கும். அப்புறம் பொம்மை வச்சிருக்கேன். நம்ம இந்த நானே அதுல உட்காருவேன். வெடிச்சிடும். ஹலோ ப்ரோ ஹாய். ஒரு செல்ஃபி வாங்கா ப்ரோ. ப்ரோவா சிஸ்டரானு தெரியல. நம்ம ஓகே டன். வெற்றி குறி. தேங்க்யூ ஸோ மச். ஹை ஃபை.